ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமைங்க. மாலை நேரத்தில் வராகி அன்னையை நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். பொதுவாகவே நார்மலாக இருக்கிற நாளை விட இந்த பஞ்சமி நாட்களில் நீங்கள் வராகி அம்மனை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தேஜஸ் ஃபேஸில் இருக்குங்க. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பஞ்சமி திதியே ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே விசேஷம். அதில் குறிப்பாக பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. இப்போ இந்த ரெகுலராக நான் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அபிஷேகம் பண்ணும்போது பால் கொடுத்து பார்க்குறது. இப்போ நிறைய வீடியோஸ்லாம் நான் காட்டுறதே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. இப்போ எதுக்காக நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறோம். இது வளர்பிறை. நான் இந்த புது வீட்டுக்கு தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணேன். இது வளர்பிறை பஞ்சமி அன்னைக்குங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுத்து நீங்கள் அதை மறைச்சிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக பாலையும் கொடுக்குறேன். அவங்க எடுத்துக்கிறது உண்மை, அதே சமயம் கீழே போகிறதும் உண்மைங்க. அவங்க எடுக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும். அது கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் உண்மை, அதை இழுக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நமக்கு அப்படியே கூஸ் பம்ப் வருங்க. இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அன்னையோட அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே போதுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த தாந்திரீக முறையில் பண வசியம் ஏற்படும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை தாங்க நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். வராகி அன்னை பஞ்சமி திதி அப்படின்னா 5 அபிஷேகம் ரொம்ப விசேஷம். 5 அபிஷேகம் தான் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் 5 அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆவது நாயகி 5 அப்படின்றது வராகி அன்னைக்குரிய எண் அப்படின்றதுனால 5 பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 5 அபிஷேகம் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஒரு அபிஷேகத்தை கூட நிறுத்திடுவாங்க. வெறும் பால் அபிஷேகம் பண்ணிட்டு கூட நிறுத்திடுவேன். மோஸ்ட்லி ஒரு 90% 5 அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், பன்னீர், மஞ்சள், குங்குமம், தயிர் இருந்தால் தயிர், அப்படி இல்லைனா இந்த திரவிய பொடி, அபிஷேக திரவிய பொடி, இந்த மாதிரி எது இருக்கோ அதில் பண்ணிப்பேன். இன்றைக்கி பால், மஞ்சள், குங்குமம், லெமனு, கடைசியாக பன்னீர் அபிஷேகம் 5 அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அன்னை ஒவ்வொரு அழகாக நமக்கு தெரிவாங்க. பால் அபிஷேகத்தில் ஒரு அழகாக தெரிவாங்க. இப்போ மஞ்சள் அபிஷேகத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குல்ல, நமக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தூபம் நம்ம காமிச்சிட்டு 5 அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சிலை இல்லை, ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அவங்களுக்கு சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்கும். இல்லை என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வைக்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்களுக்கு சங்குப்பூ, நீல நிறத்தில் இருக்கிற சங்குப்பூ ரொம்ப பிடிக்குங்க. அதோட சிவப்பு கலர் செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். இல்லைனா சிவப்பு கலர் இருக்கிற ரோஜா, இந்த மாதிரி எது சிவப்பு கலரில் கிடைக்குதோ அதை வைக்கலாம். இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சுக்கலாங்க. இப்போ குங்குமம் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள். நான் தான் எனக்கு தான் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதா, இல்லை பார்க்குற உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த பஞ்சமி திதியில் இந்த சனிக்கிழமை ஃபுல்லாகவே பஞ்சமி திதி இருக்குங்க. இந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்குமே வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். ராகு காலம் எமகண்டத்தை தவிர்த்துட்டு இந்த மார்கழி மாதம் பொதுவாகவே எல்லாருமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களா இருக்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜையிலும் வராகி அம்மன் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே, இல்லை 5 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் வராகி அன்னை வழிபாடு செஞ்சு முடிச்சிடணுங்க. இப்போ ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதில் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. வராகி அன்னைக்கு நிறைய பாடல்கள் இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடலை படித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை படிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. ஆனால் படித்தா ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக நிறைய பேர் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளிக்கிறது, நிலவாசலில் கோலம் போடுறது, நிலவாசலில் 2 பக்கம் விளக்கேற்றி வைக்கிறது, இதெல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வராகி அன்னை நினச்சி பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, தாயே எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனமுருகி இந்த பாட்டை படிக்கலாங்க.
ஒருவேளை காலை நேரத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை, வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க 6 மணிக்கு மேலாக ராத்திரி 9 மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணுமானாலும் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை படிக்கலாங்க. பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட திருவுருவ படம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, இந்த பாட்டை படிக்கலாம். வராகியனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எங்கள் வீட்டில் வராகி தாயோட திருவுருவ படம் இருக்குது, நான் வளர்பிறை பஞ்சமி திதியும் தேய்பிறை பஞ்சமி திதியும் அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்து வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த பாடலை படிக்கிறவங்க நெஞ்சிலும் சரி வீட்டிலும் சரி வராகி குடிக்கொள்வாள் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. வராகி அம்மனோட பவர்ஃபுல் வரிகள்: ஓம் ரிண ருண விமோச்சன துஷ்ட நாசினி வாராகி வருக, ஓம் பூமி தானேஸ்வரி வருக, ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வருக, ஓம் ரிண விமோச்சன வஜ்ர கோஷ வாராகி வருக, ஓம் பன்றி முகம் கொண்டவை வாராகி வருக, ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியே வருக, ஓம் சேனாதிபதி தாயே வருக, ஓம் பிரம்மாண்ட நாயகியே வருக, ஓம் மங்கள ரூபி மங்கள மங்களாம்பிகையே வருக, எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக வருக தாயே வருக, உங்களுடைய அருளாசியை தருக. இந்த பாடலை ஒரே ஒரு முறை படித்தாவோட போதுங்க. அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை தரம் படிக்கலாம், எந்த தவறுமே கிடையாதுங்க. பாடலெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு என்ன வரம் எல்லாம் தேவையோ வளர்பிறை நிலவு போல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாமே நீங்கள் ஒரு தாய்கிட்ட பொண்ணு எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்கலாங்க. நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் பெருக்கணும், குழந்தை பிறக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நோய் நொடி தீரணும், இப்படி என்ன கேட்டாலும் அந்த தாய் உங்கள் வரங்களை தட்டாமல் கொடுத்துடுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த பாடலெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்றவங்க ஓம் வாராகி தாயே வருக வருக, ஓம் பஞ்சமி நாயகியே வருக வருக, ஓம் வஜ்ரகோஷ வாராகியே வருக வருக, இப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அன்னையோட பேரை சொல்லியே வருக வருகன்னு கூட சொல்லலாங்க. அதுலேயும் எந்த தவறும் கிடையாதுங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஜவ்வாது அத்தர் போட்டு கமகமான வாசனையாக போட்டு அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே என் கண்ணே பட்டுற அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்கள உட்கார வச்சுருக்குறேங்க. வராகி அன்னைக்கு அப்படின்னு ஏற்றுற ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் தீபம் தாங்க ஏற்றி வச்சுருக்கிறேன். பொதுவாகவே நான் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் 5 முக தீபம் ஏற்றுறது என்னோடய வழக்குங்க. மண் அகல் விளக்கில் 5 முக தீபம் ஏற்றலாம். இப்போ மண் அகல் விளக்கு இல்லை அப்படின்றவங்க 5 தீபங்கள் தனித்தனியாக ஏற்றலாங்க. நான் ஒரே அகல் விளக்கு 5 முக தீபம் கொண்ட விளக்கு ஏற்றிக்கிறேன். அழகாக அதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சிவப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. நெய்வேத்தியமாக வராகி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பானகம், சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, லட்டு வச்சுருக்கிறேன். அதோட வாழைப்பழம் வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னா லட்டு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால அதையும் சேர்த்து வச்சுருக்கிறேன். வராகி அன்னையும் பெருமாளோட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது இன்னுமே விசேஷம். பெருமாளோட ஆசீர்வாதத்தோட வராகி அன்னையோட ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். இப்போது இந்த பரிகாரம் செஞ்சுருக்கோம் இருக்கீங்களா, இது பண அவசியத்திற்கான பண வரவை அதிகரிப்பதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க. ஒரு கைப்பிடி அளவு இப்போ நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, அதுக்கு மேலே விரலி மஞ்சளுங்க. இந்த 3 பொருளையும் வச்சுட்டு பண வரவு அதிகரிக்கணும், பண வசியமாகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாங்க. இதில் வச்சுருக்கிற எல்லா பொருளுமே மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான பொருட்கள், பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இங்கே வச்சுருக்கிறதுங்க. இப்போ 5 முக தீபம் ஏற்றிக்கிட்டேங்க. 5 முக தீபம் ஏற்றும் போது ஓம் வம் வாராகியே நமக, ஓம் வம் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி பணவசியத்திற்கான மந்திரம் அதை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு நல்லா மனசார வேண்டிக்கிட்டேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. வராகியனையோட 108 போற்றிகள் தெரிஞ்சால் சொல்லலாம். 108 போற்றிகள் தெரியல அப்படின்னா நம்ம ஃபோனில் கூட போட்டு விட்டுக்கலாங்க. அப்படி ஃபோனில் கூட போட்டு விட முடியாது அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் வஜ்ரகோஷ நாயகியே போற்றி, இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாங்க. ஒரு லெமன் வச்சுருக்கிறேன், அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை 2ஆக கட் பண்ணி நிலவாசலில் வைக்கலானுங்க. ஃபஸ்ட் டைம் வராகி அன்னையோட பாதத்தில் வச்சுட்டு அந்த லெமனை கட் பண்ணி நிலவாசலில் வைக்க போகிறேங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு
20 நாள் 25 நாள் கிட்ட ஆகுதுங்க. இப்போ தான் நிலவாசலே நான் வந்து லெமனை கட் பண்ணி வைக்க போகிறேன். அதுவும் வராகி அன்னையோட பாதத்தில் வச்சுட்டு இன்றைக்கி வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால வராகி அன்னையே நமக்கு காவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வராகி அன்னையோட 108 போற்றிகள் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், இப்படி எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லியே நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. ஓம் ஷியாமலாய வித்மகே அலசாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம். வராகி அன்னையோட மூல மந்திரம் வந்து ஓம் குண்டலி புரவாசனி சண்டமுண்ட விநாசனி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி சுரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு அன்னையோட மூல மந்திரத்தை ஒரு 5 தரம், வராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 5 தரம், வஜ்ர கோஷம் ஒரு 5 தரம், அன்னையோட 12 திருநாமங்கள் ஒரு 5 தரம், இப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்குள்ள என்னுடைய பூஜையை நான் முடிச்சிட்டேங்க. ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நம்ம ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சனாலும் கிட்டத்தட்ட 1:30 மணிலேருந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்கிட்டு எல்லாமே எடுத்துன்னு வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ண உட்காந்துக்கணுங்க. அடிக்கடிக்கு எந்திரிச்சு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து ஒரு வெற்றிலை கிடைச்சா வெற்றிலையில் மஞ்சளை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும்னு சொல்லினா எனக்கு வந்து இங்கே வெற்றிலையே கிடைக்கலங்க. அதனால் செம்பருத்தி இலை ஒன்று வச்சுட்டு கஸ்தூரி மஞ்சளால் வராகி அன்னையோட மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. இந்த மஞ்சளை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் நிறைய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டுக்கு வந்தாலே நமக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மஞ்சளை போட்டு கலந்து வீடு ஃபுல்லாக நம்ம தெளித்து விடும்போது நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மஞ்சள்லேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னோடய பூஜை வந்து நல்லபடியாக ஒரு 7:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. திருப்தியாக பண்ணேன் இன்றைக்கி. அதாவது நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இன்றைக்கி நான் பூஜை பண்ணுங்க. நான் எப்போவுமே பூஜை பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, வீட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு பூஜை பண்ண முடியாதுங்க. இது மாதிரி பூஜை பண்ணும்போது எனக்கு யாருமே இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுங்க. நான் நிம்மதியாக உட்காந்துட்டு பூஜை பண்ணணும். இன்றைக்கி அப்படி தான் பூஜை பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து கற்பூரம் வச்சு நிலவாசலேருந்து காமிச்சிட்டு பூஜை அறையில் எல்லாருக்கும் காமிச்சிட்டு பூஜை நிறைவு பண்ணிட்டேன். இந்த கம்மல் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுங்க. இது என்னோட நகை ஃபுல்லாகவே விற்றுட்டேன் அப்படின்றத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஒரே ஒரு கம்மல் மட்டும் காதில் போட்டிருந்தேன். அந்த கம்மல் வந்து அறுந்து போச்சுங்க. அதை நான் கவனிக்கவே இல்லை. என் தங்கச்சி பார்த்துட்டு அறுந்து போயிட்டு ஒரே நூலில் தான் தொங்கிட்டு இருக்குது. அதை பார்க்காமே விட்டுட்டுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தங்கச்சி தான் இது வந்து இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, இதை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தது வந்து 916ங்க. இது வந்து சாதா நகை தான், நம்ம ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதா நகை. இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து 2-3 கடையில் எத்தனை விசாரிக்கும் போது, ஒரு லோக்கல் ஷாப்பில் விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, இது ஆக்சுவலாக வந்து 2 கிராம் 760 மில்லிகிராம் இருந்ததுங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, 2.5 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 கடை விசாரிச்சுட்டு அப்புறம் இன்னொரு கடைக்கு போகணும். ஜிஆர்டிக்கே போகலாம் தான் நினச்சோம். ஜிஆர்டியில் வந்து 916 தான் இருக்கும், சாதா நகை இருக்காது. நமக்கு அவ்வளோ காசுலாம் கிடையாதுங்க. எக்ஸ்ட்ராவில் இந்த நகை எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக எடுத்துக்கணும் தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு நகை கடைக்கு போனால் அங்கே அளந்து பார்க்கும்போது இன்னொரு கடையில் வந்து 2.5 கிராம் சொன்னாங்களா, இந்த கடையில் வந்து 2.760 கிராம் கரெக்டாக சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு தரம் 10 வச்சுருக்குறேங்க. அதுக்கு வந்து ஒரு -110 மைனஸ் பண்ணிவிட்டு இன்ன விலை என்னவோ ஜிஆர்டி அதாவது 916 என்ன விலையோ அந்த விலை 19,000 சில்லறைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த லோக்கல் ஷாப்பில் 17,500க்கு தான் எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த கடையில் கொடுத்துட்டு மேற்கொண்டு ஒரு 4,000 ரூபாய் கொடுத்து இந்த நகையை எடுத்துகிட்டு வந்தேங்க. இதை வந்து இன்றைக்கி வராகமனோட பாதத்தில் வச்சுட்டு தான் நான் வந்து காதில் போட்டுக்க போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக காதில் கம்மல் இல்லாமல் தாங்க இருந்தேன். இந்த கம்மல் டிசைன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது சாதா நகை. நான் வாங்கினதை விட கிராம் கம்மி தான். இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா 916 நம்ம வந்து பின்னாடி நாங்கள் வைக்க போகிறோம், சேல்ஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் அந்த 916 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாபம். இப்போ ரெகுலர் யூஸுக்கு அப்படின்னா நீங்கள் சாதா நகையே வாங்கிக்கலான்னாங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம காதில் போட்டுக்கிறதுக்காக தான் அப்படின்றதுனால சாதா நகையை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே காதில் போட்டுப்பேங்க. இன்றைக்கி பூஜைலாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு இன்றைக்கி. இந்த பூஜையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் சொல்லி பாடும்போது
அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நான் இவங்க வீட்டுக்கு வந்த புதுசில் இவங்களோட ஃபேஸை நான் நல்லா பார்த்தேங்க. ஒரு உயிருள்ள ஒரு சிலை இருந்தால், அதாவது வந்து இப்போ அம்மனாவே நிஜமாவே அம்மனாக இருக்கிறாங்களா அவங்களுடைய கண்கள், நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேங்க. அப்படியே அந்த கண்கள் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு. இப்போ நான் அது மாதிரிலாம் எடுக்கிறதில்ல, எடுக்க வேணாம், நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக எடுத்து போயிட்டு அம்மா இருக்கிற மாதிரி காட்ட வேணாம்னு சொன்னாங்க. அதனால் நான் எடுக்கலைங்க. இருந்தாலும் அம்மாவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக பூஜை அறையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே செட் பண்ணிட்டேங்க. இதுதான் ஃபைனல். இனிமேல் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இனிமேல் நம்மளுடைய பூஜை அறை இப்படி தாங்க இருக்கும். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்குது கரெக்டாக இருக்கா? யாராவது வந்து பூஜை அறையை இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கும்னு சொல்வீங்க. அந்த மாதிரி நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை 4 பேருக்கு கொண்டு போய் காமிக்குங்க. இல்லைனா யாருக்குமே தெரியாது. பெரும்பாலும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் கம்மியாக தான் வியூஸ் போகுது. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.